ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிதாசmayalarai. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி மோஸ்ட்லி எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச நல்ல ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் ஹாட் அண்ட் சார் சிக்கன் சூப். பர்டிகுலர்லி இந்த குளிர்காலத்துக்கு பெஸ்ட்டான டிஷ்ஷுங்க இது. வின்டர் சீசனில் அடிக்கடி சூடாக ஏதாவது சாப்பிடணும்னு தோணும் நம்மளுக்கு. அதுக்கு இந்த சிக்கன் சூப் பெஸ்ட்டு. நல்ல ப்ரோட்டீன் நிறைந்த சிக்கன், கூடவே ஹெல்த்தியான வெஜிடபிள்ஸ், ஸ்பைசஸ், பெப்பர் எல்லாம் சேர்ந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப நல்ல ஒரு டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியும் கூட. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம ரெஸ்டாரண்ட்டில் விரும்பி ஆர்டர் பண்ணி சாப்பிட்ற ஹாட் அண்ட் சார் சிக்கன் சூப் வீட்டிலே அழகாக ஈஸியாக செஞ்சலாம். ரொம்ப ஒரு சிம்பிளான ரெசிபி தான். வாங்க ரெசிபி எப்படின்னு பார்க்கலாம். இப்போ சூப் செய்ய நம்ம சிக்கனை ரெடி பண்ணிடலாம். இங்கே 250 கிராம் போன்லெஸ் சிக்கன் பீசஸ் எடுத்துருக்கிறேன். கழுவி சுத்தப்படுத்தி வச்சாச்சு. இதை நம்ம நல்லா கொஞ்சமாக உப்பு சேர்த்து தண்ணி விட்டு நல்லா வேக வச்சுட்டு அந்த சிக்கன் ஸ்டாக், அந்த சிக்கன் வேக வச்ச தண்ணி ப்ளஸ் இந்த சிக்கனையும் உதிர்த்து எடுத்துக்கிட்டு நம்ம சூப் செய்ய போகிறோம். இப்போ நம்ம எடுத்துருக்கிற சிக்கனில் ஒரு 3/4 லிட்டர் தண்ணி, 750 ml தண்ணி சேர்த்து கூடவே 1/2 ஸ்பூன் உப்பும் சேர்த்து நல்லா ஒரு 15 to 20 நிமிஷம் நம்ம நல்லா அது பாயில் பண்ணுவோம். சிக்கன் நல்லா வெந்துடும். பாருங்கள், ஒரு 20 மினிட்ஸ் நம்ம குக் பண்ணதில் நல்லா சிக்கன் வெந்துருச்சு. மீடியம் ஃப்ளேமில் ஸ்டவ்வை வச்சுக்கிட்டு நல்லா குக் பண்ண சிக்கன் நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. இப்போ நம்ம சிக்கன் ஸ்டாக்கை வடிச்செடுத்துடலாம். அதாவது சிக்கன் வேக வச்ச தண்ணியை நம்ம வடிச்செடுத்து தனியாக ஒரு கப்பில் வச்சுருவோம். இந்த சிக்கன் வேக வச்ச தண்ணியில் தான் நம்ம சூப் வைக்க போகிறோம். ஸோ அது தனியாக இருக்கட்டும். இப்போ இந்த வேக வச்ச சிக்கனை நல்லா ஒரு தட்டில் போட்டு விட்டு ஒரு 5 நிமிஷம் ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் இப்படி சின்ன சின்ன பீசஸாக உதிர்த்தெடுத்து வச்சுக்கலாம். இது சூப்பில் சேர்க்கும் போது நம்ம ஸ்பூனில் எடுத்து சாப்பிட்றப்ப நல்லாயிருக்கும். ஸோ சிக்கன் ரெடி, சிக்கன் ஸ்டாக், சிக்கன் வேக வச்ச தண்ணியும் ரெடியாக இருக்குது. அடுத்தது சிக்கன் சூப்புக்கு தேவையான மற்ற எல்லா பொருட்களுமே ரெடி பண்ணி வச்சாச்சு. சிக்கன் ஸ்டாக், தேவையான மற்ற பொருட்கள் எல்லாமே ரெடி. நம்ம இப்போ சிக்கன் சூப் செஞ்சுக்கிட்டே அது என்னென்னு பார்த்துடலாங்க. இங்கே ஸ்டவ்வில் கடாய் வச்சாச்சு. கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்குறேன். ஃபஸ்ட்டாக நம்ம சேர்க்கிறது நல்ல பொடியாக நறுக்குன்னு பூண்டு, கார்லிக்கு, நல்ல ஒரு 5-6 பல் பூண்டு நல்ல சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி சேர்த்து விட்டுடலாம். இந்த ஆயிலில் இந்த பூண்டு வறுபடுற வாசனை இந்த சூப்புக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ நல்லா அந்த ஃபஸ்ட்டு கார்லிக்கை போட்டு வறுத்துட்டு கூடவே ஒரு பச்சை மிளகா நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துடலாம். கூடவே 1 இன்ச் அளவுக்கு இஞ்சியும் பொடியாக நறுக்கி சேர்த்து நல்லா ஃப்ரை ஆக விட்டுருவாங்க. இந்த இஞ்சி, பச்சை மிளகா, பூண்டு நல்லா வறுபடணும். இப்போ பொடியாக நறுக்குன்னு ஸ்ப்ரிங் ஆனியன் கொஞ்சம் சேர்த்துடலாங்க. அதாவது வெங்காயத்தாளோடைய அந்த தண்டு பகுதியை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கிறேங்க. இது ரொம்ப நல்ல ஒரு வாசனை கொடுக்குங்க சூப்புக்கு. நல்லா 1-2 நிமிஷம் வறுத்து விட்டுறலாம். அந்த பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகாய், இந்த வெங்காயத்தாளெல்லாம் லைட்டாக கொஞ்சம் கலர் மாதிரி கொஞ்சம் ஒரு ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வறுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம மற்ற பொருட்கள் சேர்க்கலாம். நல்ல வாசனையாக இருக்கும். இப்போ வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஒவ்வொன்றா சேர்த்துடலாங்க. சின்ன கப்பளவுக்கு பொடியாக நறுக்கின கேரட், அதே மாதிரி ஒரு சின்ன கப்பளவுக்கு பொடியாக நறுக்கின பீன்ஸும் சேர்த்து நல்லா 1 நிமிஷம் வதக்கி விட்டுட்டு நம்ம கேப்சிகம் சேர்த்துக்கலாம். கேப்சிகம் ரொம்ப நேரம் வதக்கக்கூடாது. ஜஸ்ட் ஒரு வாட்டி எல்லாம் நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் பீசஸை சேர்த்து விட்டுறலாம். சிக்கன் பீசஸ் சேர்த்து எல்லாம் ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ அடுத்தது நம்ம ரெடியாக எடுத்து வச்சுருக்கிற சிக்கன் ஸ்டாக், சிக்கன் வேக வச்ச தண்ணியை சேர்த்து விட்டுறலாம். அடுத்தது ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் தரக்கூடிய சோயா சாஸ் 1 டீஸ்பூன், சில்லி சாஸ் 1 டீஸ்பூன், 1 டீஸ்பூன் வினிகர், கூடவே சால்ட் அண்ட் பெப்பர், தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பரும் சேர்த்துக்கலாம். பெப்பர் அப்புறம் கடைசியாகவும் நம்ம தூவுவோம். ஸோ இப்போ கொஞ்சம் தூவிடலாம். இது கூட கொஞ்சமாக சர்க்கரை, இது ஆப்ஷனல், வேணால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. பட் சர்க்கரை இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு டேஸ்ட்டை கூடுதலாக்கி தரும். ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் சிக்கன் சூப்புக்கு இதெல்லாம் அவசியம்.
இப்போ டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் கொடுக்கக்கூடிய சோயா சாஸ், சில்லி சாஸ், வினிகர், சால்ட் அண்ட் பெப்பர். சால்ட் வந்து ஏற்கனவே நம்ம சிக்கன் ஸ்டாக் செய்யும் போது சேர்த்துருக்குறோம். ஸோ கவனமாக சேர்த்துக்கங்க. எல்லாம் சேர்த்தாச்சு. நல்லா ஒரு ஃபுல் பாயில் வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவரை கரைச்சி விட்டுக்கணும். சூப்பு கொஞ்சம் கெட்டியாகும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ஒரு 2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு கட்டியெல்லாம் இல்லாமல் கரைச்சிட்டு அதை வந்து இந்த கொதிச்சிட்ருக்கிற சிக்கன் சூப் மேலே ஊற்றி விட்டுருவோம். நல்லா கொஞ்சம் சூப்பு திக்கும் ஆகும், ரொம்ப நல்லா டேஸ்ட்டும் கொடுக்கும். நல்லா பாயில் ஆகிடுச்சு சூப்பு. இப்போ ஃபைனலாக ஸ்ப்ரிங் ஆனியன் பொடியாக நறுக்குன வெங்காயத்தால் நல்லா மேலே தூவி விட்டுறலாங்க. கொதிச்சிட்ருக்கிற சூப் மேலே நல்ல ஒரு வாசனை கொடுக்கும், ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வெங்காயத்தாலெல்லாம் நல்ல ஒரு அருமையான ஹெல்த்தியான வெஜிடபிள் இந்த மாதிரி சூப்லலாம் சேர்க்கும்போது ரொம்பவுமே நல்லாயிருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கங்க. அவ்வளோதாங்க, சுவையான ஹாட் அண்ட் சார் சிக்கன் சூப் ஜம்முன்னு ரெடி ஆயிருச்சு. இந்த வின்டருக்கு, இந்த சீசனுக்கு இது ரொம்ப நல்ல டிஷ்ஷு. ரொம்ப நல்ல டேஸ்டியாக இருக்கிறதோட மட்டும் இல்லாமல் ரொம்ப நல்ல ஹெல்த்தியும் கூட. சிக்கனோட ப்ரோட்டீன் கூடவே வெஜிடபிள்ஸோட சத்துக்கள் எல்லாம் சேர்ந்து ரொம்ப நல்ல ஒரு ஹெல்த்தியான டிஷ். இது சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். நல்ல சூடாக சூப் யாருக்கு தான் பிடிக்காமல் இருக்கும். அது இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபிஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.